ஹலோ எவ்ரிவன், நான் உங்க தினேஷ்குமார் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஃபிளாட்டான கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு பர்சன் ஜாவ்லின் த்ரோ பண்றாரு அப்படின்னா, அவர் அந்த ஜாவ்லின் அந்த போல 45 டிகிரி ஆங்கிள் லான்ச் பண்ணாருன்னா, மேக்ஸிமம் ரேஞ்ச் அந்த போல் பெற முடியும். கரெக்ட்டா? பட் அதே இது ஒரு இன்க்ளைன்டா ஒரு பிளேன் இருக்கு. அந்த இன்க்ளைன்டு பிளேன்ல அவர் போல் த்ரோ பண்றாரு. இப்போ அந்த போல் மேக்ஸிமம் தூரம் தள்ளி போய் விழணும் அப்படின்னா, அண்ட் இப்போ எந்த ஆங்கிள்ல அந்த போல த்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ 45 டிகிரி. இட்ஸ் a டிஃபரெண்ட் ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம எலாபரேட்டா கால்குலேட் பண்ண போறோம். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஜேஇ மெயின்ஸ் லெவல், அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்க்கு அண்ட் கான்செப்ட்ஸ்க்கு நம்ம சேனல் டிகே லெக்சரர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து கிரவுண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்டுக்கு ஒரு ஆல்ஃபான்ற ஒரு ஆங்கிள்ல ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்கு. இந்த இன்க்ளைன் பிளேன்ல ஒரு பாடியை யூன்ற ஸ்பீடில் நம்ம த்ரோ பண்ணிட்டோம். ஸோ இது என்ன மாதிரியான மோஷன்ஸை எக்ஸ்பீட் பண்ணும், அது எவ்வளோ டைம் ஆஃப் ஃப்ளைட் எடுத்துக்கிறோம், அது டோட்டலாக மறுபடியும் வந்து ஃபால் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், அண்ட் எவ்வளோ ரேஞ்ச் அது மேக் பண்ணும் அந்த இன்க்ளைன் பிளேனில், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்க. So we can start with the familiar kinematic equation v vector equal to u vector plus a vector into t. இங்க இந்த பாடி மூவ் ஆயிட்டு இருக்க பாடி மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலேஷன் கிராவிடேஷன் ஆக்சலேஷன் தான். இதுதான் கிரவுண்ட்னா இதுதான் கிரவுண்ட்னு வச்சுக்கோங்க. கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் கிராவிடேஷனல் ஆக்சலேஷன் எப்பவுமே ஆக்ட் ஆகும். அப்போ இந்த இன்க்ளைன் பிளேனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரீங்க. இந்த இன்க்ளைன் பிளேன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா, ஓகே, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஆல்ஃபா, கிரவுண்டுக்கும் இந்த இன்க்ளைன் பிளேனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர் இது, இதுக்கு பெர்பெண்டிகுலர் இது. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் அப்போ என்னவா இருக்கணும், ஆல்ஃபாவாக தான் இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி ஆல்ஃபா. அப்போ ஜியை நம்ம உடச்சு எழுத முடியும். எப்படி உடச்சு எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி, இது ஜி காஸ் ஆல்ஃபா, இது ஜி சைன் ஆல்ஃபா. ஓகே, கிராவிடேஷன் ஆக்சலேஷன் உடச்சு எழுதியாச்சு. அண்ட் சிமிலர்லி இந்த இன்சிய வெலாசிட்டி வெக்டர் இருக்கு இல்லையா, அது டீட்டான்ற ஆங்கிள் அந்த நியூ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேக் பண்ணுது. ஸோ அப்போ இந்த யூவோட இந்த ஷேடோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் u cos theta and this is u sin theta. இப்போ அந்த u வெக்டருக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, I can replace the u vector with u cos theta I cap plus u sin theta j capனு எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த நியூ எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் நான் I cap டிஃபைன் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இந்த நியூ y டைரக்ஷனில் நான் j cap டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த யூன்ற இந்த இன்சிய வெலாசிட்டி வெக்டரை அதோட காமன் ஃபார்மில் u cos theta I cap plus u sin theta j cap இதோட சமேஷன் ஃபார்மில் நம்ம எழுத முடியும். சிமிலர்லி ஏ வெக்டர் இருக்கு இல்லையா, ஏ வெக்டர் எப்படி எழுதலான்னு பாருங்க. ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலேஷனை எப்படி உடச்சு எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜி காஸ் ஆல்ஃபா அண்ட் ஜி சைன் ஆல்ஃபான்னு உடச்சு எழுதியிருக்கோம். ஜி காஸ் ஆல்ஃபான்றது அதோட டைரக்ஷன் மைனஸ் ஜே கேப், ஜி சைன் ஆல்ஃபாவோட டைரக்ஷன் மைனஸ் ஐ கேப். ஸோ அப்போ ஏ வெக்டருக்கு பிள்ளை நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, in the place of a vector I can simply replace the a vector with minus g sin alpha I cap minus g cos alpha j capனு எழுதிக்கலாம். ஏக்கு படத்தை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணுறப்ப இங்கே என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா, you will be having like g sin alpha I cap g cos alpha j capனு வந்துடும் into t. into t. ஸோ இந்த v வெக்டர் அட் எனி லேட்டர் மூமெண்ட் அந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகளோட வெலாசிட்டி வெக்டரை நம்ம vன்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த v நம்ம எப்படி உடச்சு எழுத முடியும், vx I cap vy j capனு உடச்சு எழுத முடியும். ஸோ இப்போ v வெக்டரையும் எப்படி எழுதிக்கலாம்னா, vx I cap vy j capனு எழுதிக்கலாம். இதுலேருந்து இந்த ரெண்டு வெக்டர்ஸும் ஈக்குவல்னா இதோட I காம்பனன்ட் should be same on either side. அப்போ vx is equal to u cos theta and minus g sin alpha tன்னு வந்துடும். சிமிலர்லி vy என்ன வந்துடும்னா, vy equal to j காம்பனன்ட்ஸ் மல்டிப்ளிகேட் பண்ணுங்க, u sin theta minus g
cos alpha t வந்துரும். So at any later moment அந்த பாடியோட x component of the velocity இதுதான், y component of the velocity இதுதான். Similarly நம்ம second kinematic equation யூஸ் பண்ணலாம். S vector equal to u vector into t plus of a vector into t squared. பார்ட்டிக்கல் இங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட பொசிஷன் இதான்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த பார்ட்டிக்கலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த எஸ்ஸை அதோட எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட்ல உட செல்ல முடியும். அதாவது எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் இதோட சமேஷன் எஸ்ன்னு எழுத முடியும். அப்போ எஸ் வெற்றிக்கு பதில் என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப்னு எழுதிக்கலாம். யூ வெற்றிக்கு பதில் முன்னாடி பண்ண மாதிரி யூ காஸ் தீட்டா I cap u sin theta j cap into t ன்னு எழுதிக்கலாம். and a வெற்றிக்கு பதிலா of a வெற்றிக்கு பதிலா minus g sin alpha I cap minus g cos alpha j cap into t square போட்டுக்கலாம். அகெயின் இந்த ரெண்டு வெக்டர்ஸும் சேம்னா இதோட I காம்பனன்ட்ஸ் ரெண்டு சைடு சேமாக இருக்கணும், இதோட j காம்பனன்ட்ஸ் ரெண்டு சைடு சேமாக இருக்கணும். ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணுறப்ப என்ன வந்துருன்னா x is equal to u cos theta into t minus of g sin alpha t square வந்துரும். அதே மாதிரி y கான equation பார்த்தீங்கன்னா y equal to u sin theta into t minus of g cos alpha t square வந்துரும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு at any later moment அந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகளோட x பொசிஷன் என்ன y பொசிஷன் என்ன அப்படின்றத கெட் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ இந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் வேகமாக மூவ் ஆகிட்டு வந்து மறுபடியும் தரையை வந்து தோற்ற இந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மூமெண்ட் தான் அது டைம் ஆஃப் லைட். இந்த மூமெண்ட் அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 0. அப்போ ஒய்யோட வேல்யூ 0 ஆகக்கூடிய மூமெண்ட் தான் டைம் ஆஃப் லைட். ஸோ வென் ஒய் ஈக்குவல் டு 0 த கரஸ்பாண்டிங் மூமெண்ட் இஸ் கால்ட் அஸ் டைம் ஆஃப் லைட். அப்போ ஒய் ஈக்குவல் 0ன்னு போட்டு ஈக்குவேட் பண்ணுங்க. யூ சைன் தீட்டா இன்டு டி மைனஸ் ஆஃப் ஜி காஸ் ஆல்ஃபா டி ஸ்கொயர். இந்த டீக்கு பதில் கேபிட்டல் டி போட்டுக்கலாம். ஓகே ஓகே இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க. u sin theta into capital T equal to of g cos alpha capital T squared. இந்த t கேன்சல் ஆஃப் ஆயிரும். ஸோ அப்போ கேபிட்டல் டி ஈக்குவல் டு இந்த கேபிட்டல் டி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, ரிமைனிங் எல்லாத்தையுமே இந்த பக்கம் கொண்டு வாங்க. என்ன வந்துடும்னா 2u sin theta by g cos alphaன்னு வந்துடும். இதுதான் டைம் ஆஃப் லைட்டோட எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த பாடி மறுபடியும் தரையை வந்து தொடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம கெட் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக இந்த டைம் எவால்வ் ஆகிட்டு இருக்கப்போ அந்த பாடி மேக் பண்ண ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் இது ரேஞ்ச். ஸோ அப்போ வென் t equal to capital T x will become equal to range. அப்போ இந்த டைமை கொண்டு வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் அது ரேஞ்ச். ஸோ x is equal to u cos theta into capital T minus of g sin alpha into t squared. இங்கே டீக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்னா you will be having x is equal to u cos theta டீக்கு பதிலாக 2u sin theta by g cos alphaன்னு வந்துடும் மைனஸ் ஆஃப் g sin alpha t ஸ்கொயர்டுக்கு பதிலாக இதோட ஸ்கொயர்டு வேல்யூ என்ன வரும் 4u squared sin squared theta by g squared cos squared alphaன்னு வந்துடும். இந்த g கேன்சல் ஆஃப் ஆயிரும், இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆஃப் ஆயிரும், இங்கே 2ன்னு வந்துடும். இங்கே டினாமினேட்டர் g cos alpha, இங்கே டினாமினேட்டர் g cos squared alpha. டினாமினேட்டர் சேமாக வர்றதுக்காக இதை மேலேயும் கீழேயும் cos alphaவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ x is equal to என்ன வந்துடும், வில் பி ஹேவிங் a 2u square sin theta cos alpha
minus 2u squared sin square theta sin theta into sin theta எழுதிக்கிறேன் divided by g cos squared alpha வந்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிச்சு நமக்கு. இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எப்படி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இதில் சில ஃபேக்டர்ஸை காமன் எடுக்க முடியும். இட்ஸ் லைக் 2u ஸ்கொயர் சைன் தீட்டாவை காமன் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வந்துடும், காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் தீட்டா சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும் டிவைட் பை ஜி காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபான்னு இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்க, இந்த பாராமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இட்ஸ் லைக் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ் ஏ பிளஸ் பிக்கு ஈக்குவல். ஸோ இதோட ஐடென்டிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட ஐடென்டிட்டி காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு காஸ் a plus b. ஸோ அந்த ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ணுறாங்க. என்ன வந்துடும்னா ரேஞ்ச் r equal to simply r equal to 2u squared sin theta and cos theta plus alphaன்னு வந்துடும் divided by g cos squared alphaன்னு வந்துடும். ஸோ இதுதான் ரேஞ்சோட ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ ஒரு இன்க்ளைன்டு ப்ரொஜெக்டைல் மோஷனில் ரேஞ்சோட ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கம்ப்ளீட்லி ரைட்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஹரிசாண்டலான சர்ஃபேஸில் நம்ம ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் ஒரு ப்ரொஜெக்டைல த்ரோ பண்ணாதான் இட் கேன் ஹேவ் த மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அப்போ இங்கே ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் எந்த ஆங்கிளில் நம்ம லான்ச் பண்ணோன்னா அந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் கேன் ஹேவ் த மேக்ஸிமம் ரேஞ்ச். அதை கெட் பண்ணலாம். இது எப்படி கெட் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் டெஃபினெட்லி ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா. கரெக்டா? ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா. அப்போ ஆருக்கும் தீட்டாவுக்கும் ஒரு கிராஃப் வரைகிறோன்னா லெட்ஸ் சே தட் இந்த கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் தீட்டாக்கு தான் ஆரோட வேல்யூ எப்படி இருக்கு, மேக்ஸிமமாக இருக்கு. எக்ஸாக்டாக அது எந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் தீட்டாவில் ஆர் மேக்ஸிமமாக இருக்கோ அந்த இடத்துல dr by deta என்னவா இருக்கணும், அதாவது இந்த கர்வோட டேஞ்சன்ட், இந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சி இந்த டேஞ்சனோட ஸ்லோப் என்னது, அதுதான் dr by dtheta. ஸோ இந்த dr by dthோட வேல்யூ என்னது 0 அட் த மேக்ஸிமம் பாயிண்ட். அப்போ r எங்கே மேக்ஸிமமாக இருக்கோ அந்த லொக்கேஷனில் dr by dtheta என்னவா இருக்கணும், இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை தீட்டா பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. dr by dtheta கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சு அது 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆருக்கு பதில் 2u ஸ்கொயர் சைன் தீட்டா g காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா காஸ் தீட்டா பிளஸ் ஆல்ஃபான்னு இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே ரைட், இது ரெண்டுமே இட்ஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா. இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா, இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா. அப்போ யூவி ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு, தீட்டா பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூவி ரூல் அப்ளை பண்ணணும். யூவி ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில கான்ஸ்டன்ட் தான் வெளியே எடுத்துக்கிறேன். லைக் இதெல்லாம் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். 2u ஸ்கொயர்ட் பை g காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா இதை வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதை u மாதிரி எடுத்துக்கோங்க. ட்ரீட் திஸ் as a u, this as a v. ஸோ இப்போ யூவி ரூல் அப்ளை பண்ணுங்க. சைன் தீட்டாவை யூவி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ u அப்படியே வந்துடும். அண்ட் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் தீட்டாவை பொறுத்து அப்படின்னா என்ன வந்துடும், மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். ப்ளஸ் இப்போ v அப்படியே வச்சுக்கோங்க, காஸ் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கோங்க, இன்டூ சைன் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் தீட்டாவை பொறுத்து அப்படின்னா you'll be having a cos theta. And இந்த ஓவரால் எக்ஸ்பிரஷனை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த dr by dtheta வேல்யூ 0வா இருக்கணும் அட் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ். கரெக்டா? ஸோ அந்த ஐடியா நம்ம டைரக்டாகவே யூஸ் பண்ணலாங்க. ஸோ 2u ஸ்கொயர் பை
g cos squared alpha. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா cos theta plus alpha minus sin theta plus alpha எழுதிக்கலாம் அதை. இட்ஸ் லைக் cos a cos b minus sin a sin b. இதோட ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா cos a plus b. ஸோ அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோன்னா இதுக்கு பதிலாக cos a plus bன்னு போகிறோன்னா இதுதான் a இதுதான் b. ஸோ a plus bன்னு போடுறப்ப என்ன வந்துடும் 2 theta plus alphaன்னு வந்துடும். ஸோ இதுதானது dr by d theta. இதோட வேல்யூ மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இதோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கணும்னா காஸோட வேல்யூ ஷுட் பி 90 இருக்கணும். எஸ், இந்த வேல்யூ 90 இருக்கிறப்ப தான் இது 0வா மாறும். தட் மீன்ஸ் ஐ கேன் சே 2 theta plus alpha equal to pi by 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ 2 theta equal to pi by 2 minus alphaன்னு வந்துடும். ஸோ theta equal to pi by 2 minus alpha by 2ன்னு வந்துடும். இதில் நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிளுக்கு ரேஞ்ச் மேக்ஸிமமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா pi by 2 minus alpha by 2. pi by 2 minus alpha by 2 இதோட மீனிங் என்னன்னா இங்கே பாருங்க, இந்த ஆங்கிள் pi by 2ன்னு வச்சுக்கோங்க. pi by 2 minus alphaனா இதுதான். ஓகே, இந்த ஆங்கிள் ஆனது pi by 2 minus alpha. அதில் பாதினா ஸோ அதாவது அந்த இன்க்ளைன் பிளேனில் vertical லைனுக்கும் அந்த இன்க்ளைன் பிளேனுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளில் ஆங்கிள் பைசெக்டர். எக்ஸாக்டாக அந்த ஆங்கிள் பைசெக்டர் ஆங்கிளில் நம்ம அதை சென்ட் பண்ணோம்னா ப்ரொஜெக்டைல் பார்ட்டிக்கலை யூ கேன் ஹாவ் த மேக்ஸிமம் ரேஞ்ச். அதுதான் அந்த equation இண்டிகேட் பண்ணுது. ஐ ஹோப் தட் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எண்ட் ரிசல்ட்ஸ் வெரி கிளியர்லி, ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.